ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டிஃப்ரெண்ட்டாக இந்த கருப்பு திராட்சை இருக்கு இல்லையா, இந்த கருப்பு திராட்சையில் ஒரு ஜாம் செய்ய போகிறோம். ஹோம்மேட் ஜாமு. ப்ரெட்டில் நம்ம தடவி சாப்பிட்றதுக்கு இதை ஒரு 1/4 கிலோ இருக்கும். இதை நான் கழுவி வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி இட்லி குண்டான உள்ள தண்ணி சுட வச்சாச்சு. இப்போ இதுக்குள்ளே நம்ம இந்த கிண்ணத்தை வச்சிடலாம். இப்போ இது கிண்ணத்தில் வச்சாச்சு. இப்போ இதை வேக வைக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். இட்லி குண்டான மூடி வச்சாச்சு. நீங்கள் ஸ்டீமர் இருந்தால் ஸ்டீமரில் கூட வைக்கலாம். 10 நிமிஷம் வேக வச்சுட்டு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். நம்ம கிரேப்ஸ் ஜாமுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம் இல்லையா, இது ஆற வச்சாச்சு. இது ஆறினோன்னே இப்போ எடுத்து நம்ம கிரேப்ஸ் ஜாமுக்கு நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, 20 நிமிஷம். நம்ம கிரேப்ஸ் ஜாமுக்கு வேக வச்சுருந்தோம். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சாச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு இது நல்லா ஆறினோன்னே இதை மிக்சி ஜாரில் எடுத்து போட்டு அடிச்சுக்கலாம். இப்போ இந்த கிரேப்ஸ் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்சி ஜாரில் போட்டு இதை நல்லா ஜூஸாக அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா நம்ம கிரேப்ஸை ஜூஸ் அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை ஒரு கிண்ணத்தில் போட்டு இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கிரேப்ஸ் ஜூஸை நல்லா வடிகட்டியாச்சு பாருங்கள். எல்லா இதுவும் வடிஞ்சிடுச்சு. வெறும் விதை மட்டும்தான் இருக்குது, சீட்ஸ் மட்டும்தான். ஜூஸு கீழே இருக்குது. இது இருக்கட்டும். இப்போ ஒரு கிண்ணத்தில் பக்கம் வச்சாச்சு. இப்போ ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாம். இதில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கேன். இதில் இந்த கிரேப்ஸ் ஜூஸ் இருக்கு இல்லையா, இந்த ஜூஸை வச்சு கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இந்த கடாயில் இப்போ நம்ம கிரேப்ஸ் ஜூஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்றிக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் ஊற்றிக்கலாம். 1 கப்பு சர்க்கரை போட்டுக்கலாம். ஒரே ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலக்கிக்கலாம். இது நல்லா கிளறி கட்டியாகி கடாயில் ஒட்டாமல் ஒன்று திரண்டு வர வரையும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம கார்ன்ஃப்ளவர் ஊற்றிருக்கோம் கரைச்சி. ஸோ அதனால் கொஞ்ச நேரத்தில் அது கட்டி தட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது எப்போ கட்டியாகி கடாயில் ஒட்டாமல் ஒன்று திரண்டு வருதோ அந்த நேரத்தில் நம்ம எடுத்துடலாம். அது வரையும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நல்லா கட்டி ஆயிடுச்சு. நல்லா சுற்றி வருது பாருங்கள். கடாயில் ஒட்டாமல் இந்த பதம் இருந்தாலே போதும். இதுக்கு மேலே கட்டியாக இருக்க வேணாம். இப்போ இது ஆறுச்சுன்னா இன்னும் கட்டியாகும். ஸோ இதனால் இந்த ஸ்டேஜில் இருக்கும்போதே நம்ம அடுப்பை நிறுத்திட வேண்டியதுதான். அடுப்பை நிறுத்திடலாம். இது ஆறட்டும். ஆறினோன்னு இதை நம்ம பார்க்கலாம். நம்ம ஜாம் ஆறிடுச்சு பாருங்கள். ஜாம் எல்லாத்தையும் எடுத்து பாட்டிலில் போட்டு வச்சாச்சு. ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. தேவையானப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ரெட்லேயும் தடவியாச்சு. நம்மளோட கிரேப்ஸ் ஜாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை சாப்பிட வேண்டியதான். செம்மையாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற ஜாம் மாதிரியே இருக்குது. எந்த டிஃப்ரெண்ட்டும் தெரியல. நம்ம வீட்டிலே செஞ்ச மாதிரி இருக்கும். ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கிரேப்ஸ் ஜாமை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி செஞ்சு பார்க்க சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். கீப் வாட்சிங் மை ஃபுல் வீடியோஸ். எவ்வளோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும். எனக்கும் புது ரெசிபிஸ் கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.